நமசிவாய். அடுத்ததாக திருமதி சிவகுமார் பத்மினி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக கேரளாவிலிருந்து இதற்காக தனி யாத்திரையை மேற்கொண்ட சகோதரி அம்மா அவர்கள் திருவிளக்கை ஏற்றுவார்கள். லாவண்யா, திருமதி லாவண்யா அவர்கள் திருவிளக்கை ஏற்றுவார்கள். அடுத்ததாக சிவத்திருநங்கை ஷாலினி அவர்கள் திருவிளக்கை ஏற்றுவார்கள். அடுத்ததாக சிவபாக்கியம் அம்மா இல்லையா, சிவபாக்கியம் வராங்களா? திருவெற்றியூர் சிவபாக்கியம் அம்மா அவர்கள் திருவிளக்கை ஏற்றுவார். திருவிளக்கை ஏற்றியவர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஒரு சிறப்பு. சிறப்பு. இரண்டாம் நாள் நிகழ்வு தொடங்க இருக்கிறது. இந்த இரண்டாம் நாள் நிகழ்வை முழுமையாக தொகுத்து வழங்குவதற்காக ஆரணியிலிருந்து திரு குமரேசன் ஐயா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். இன்றைய நாள் முழுவதும் அவர்தான் தொகுத்து வழங்குவதற்காக அந்த பொறுப்பினை ஏற்றிருக்கிறார். அவர் தன்னுடைய கருத்தை சில நிமிடம் பதிவிட்டுவிட்டு அனைவரையும் தொகுத்து வழங்கக்கூடிய நிகழ்வை அவர் நடத்துவார். சிவன்.
ஹலோ டெஸ்டிங். ஹலோ. தொகுத்து வழங்கக்கூடிய குமரேசன் ஐயா அவர்களை நம் திருவண்ணாமலை திருப்பரந்துறை அடியார்கள் சார்பாக அவர்களை வருக வருக என்று வரவேற்று இந்த மேடையை அவரிடம் ஒப்படைக்கின்றேன். திருச்சிற்றம்பலம். நமசிவாயம். தென்னாடுடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, அண்ணாமலை எம்மண்ணா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி. அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். இன்னைக்கு நீங்கள் எல்லாம் எங்கே இருக்கீங்க சொல்லுங்க? கரெக்டு, மிகச்சரியான பதில். துவக்கமே மிகச்சரியாக இருக்குது. இப்போ நீங்கள் எல்லாம் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டால் திருவண்ணாமலையில் இருக்காங்கன்னு சொல்லுவாங்களா இல்லை கைலாயத்தில் இருக்காங்கன்னு சொல்லுவாங்களான்னு ஒரு சந்தேகம் இருந்தது. எல்லாரும் கைலாயத்தில் தான் இருந்தாங்க. சேந்தனார் திருப்பல்லாண்டில் பாடுவார், ஆறார் வந்தார் அணியுடைய ஆதிரை நாள். நீங்கள் அந்த பாடலை படித்த போது அதை கண்டிருக்க முடியாதில்லை. இன்னைக்கு அதை கண்டறிய இந்த நாள் நமக்கு வாய்த்தது. பெரிய புராணம் இறைவனால் சொல்லப்பட்டு துவங்கி கொடுக்கத்தார். உலகலாம்னு துவங்கும் பெரிய புராணம், உலகலாம்னு முடியும். உலகம் அதிலே துவங்கி அதிலே முடிந்து போகுதுன்றது அதுக்கு தத்துவம். அதை சாமி துவக்கி கொடுத்தார். அந்த பெரிய புராணத்துக்கு ஒரு பெரிய அரங்கேற்றம் நடந்தது இல்லையா? சோழ சக்கரவர்த்தி அதை பெரிய அரங்கேற்றமாக நடத்தினார். திருவாசகம் அப்படியா? இல்லை. திருவாசகத்துக்கு அரங்கேற்றம் நடந்ததா? அரங்கேற்றம் நடக்கலையே. எழுதி வச்சிருந்தார். காலையில் எல்லாம் எடுத்து படித்தாங்க. படிச்சுட்டு பொருள் கேட்டாங்க. மாணிக்கவாசகர் நேராக போய் சுவாமியோட கலந்து விட்டார் இல்லையா? திருவாசகத்துக்கு கலியுகத்தில் முதல்ல அரங்கேற்றம் நடந்த இடம் திருவண்ணாமலை. அது என்னைக்குன்னா இன்னைக்கு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, சிவபுராணத்தில் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் அப்படி சொல்கிறாங்க இல்லை? அதனால் நாம் எதை செய்கிறோம்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும் இல்லை? இன்றைக்குத்தான் திருவாசகத்துக்கு அரங்கேற்றம் யார் முன்னாடி நடந்தது? அண்ணாமலையார் முன்னாடி நடந்தது. கூட யார் வந்து நடத்தினது? மாணிக்க வாசகரே வந்து நடத்தினார். அண்ணாமலையாருடைய முன்னிலையிலே மாணிக்க வாசகரே திருவாசகத்தை அரங்கேற்றியதான இந்த சிறப்பு அப்படிங்கிறது நமக்கு தான் வாய்த்திருக்கிறது. பெரும் புண்ணியத்தை செய்ததனால். எதுக்கு புண்ணியம் செய்யணும்? ஞானசம்பந்தர் சொல்றார் இல்லை, என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னம் நீபுரி நல்வினை பயனடை முழுமணி தருடங்கள் மண்டுகாவிரி சூழ் திருவலஞ்சொழி வாணனை வாயார பண்ணி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும். அதனாலே இப்போ இறைவனை நினைச்சு பாடுறதுக்கே புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு சொல்றாரு இல்லை? இப்போ நாம எல்லாம் என்ன பண்ணியிருக்கோம்? இப்போ உங்களெல்லாம் கூப்பிட்டு எல்லாரும் ஒரு 50 பக்கம் சிவபெருமானை பற்றி எழுதி கொடுக்கணும்னு சொன்னால் எழுதுவீங்களா? சிவபெருமானுடைய சிறப்புகளை எழுத வேண்டும் அப்படின்னு சொன்னால் 50 பேஜ் எழுதுவீங்களா? எத்தனை பேர் எழுதுவீங்க? ஒரு 70% தூக்கியிருக்காங்க. அப்போ சிவபெருமானுடைய பெருமையை ஒரு 50 பக்கம் எழுதுங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் உணர்ந்ததெல்லாம் எழுதலாம். ஆனால் அதைவிட மேன்மை மிக்க ஒரு காரியத்தை நீங்கள் எல்லாம் இப்பொழுது செய்திருக்கிறீர்கள். என்னன்னா, சுவாமி என்ன எழுதினாரோ அதையே எழுதுனீங்களா? சரியா? இப்போ சுவாமியை பற்றி எழுதுறது வேற. இப்போ மாணிக்கவாசக பெருமான் கிட்ட திருவாசகத்துக்கு பொருள் என்னன்னு கேட்கிற போது அவர் என்ன சொன்னார்? தில்லை கூத்தனே பொருள்னு சொல்லி போய் சேர்ந்தார். அப்போ நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்க? சிவபெருமானையே எழுதி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் புதுசாக எழுத ஒன்றும் கிடையாது. நீங்கள் பதில் எப்படி சொல்லியிருக்கணும்? நாங்கள் ஏற்கனவே சுவாமியை பற்றி எழுதி முடிச்சுட்டேன்னு சொல்லியிருக்கணும். இறைவன் எழுதியதை இப்போ தேவாரம், திருவாசகம், திருமுறைகள் இருக்குது, திருப்புகழ் இருக்கு, இவை எல்லாம்
நமக்கு பாடி அருளப்பட்டது, திருவாசகம் மட்டும்தான் எழுதி அருளப்பட்டது. திருமுறைகள் அனைத்தும் பாடி அருளப்பட்டது, திருவாசகம் மட்டும்தான் எழுதி அறிவிக்கப்பட்டது. எழுத்தறிவித்தவன் இறைவனவான் என்று சொன்னாரே, எழுதி அறிவித்தவரே இறைவன் தான் நமக்கு. உலகத்திலே இறைவனை பற்றி மிக அதிகமாக சொல்லியிருக்கிற மொழிகள் 2. இறைவனுடைய தத்துவங்களை மிக அதிகமாக சொல்லியிருக்கிற மொழிகள் 2. ஒன்று தமிழ், இன்னொன்று சமஸ்கிருதம். இது 2 நமக்கு தெரியும். ஆனால் இந்த தமிழ் சமஸ்கிருதம் 2 தொன்மையான மொழிகள், இறைவனை பற்றி அதிகமாக சொன்ன மொழி. ஆனால் இதில் சமஸ்கிருதத்துக்கு இல்லாத ஒரு சிறப்பு தமிழுக்கு இருக்கு. என்ன சொல்லுங்க? சமஸ்கிருதத்துக்கு இல்லாத ஒரு சிறப்பு